நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தேர்தலில் நின்றுருக்கீங்களா? அது போக வந்து வேறு ஏதாவது ஒரு அரசியல் பின்புலமோ இல்லை போராட்ட களங்கள்லையோ சமுதாய பிரச்சனைகள் இந்த பூரண மதுவிலக்கு இது மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு எம்பியா ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்துட்டு உங்களால் இதெல்லாம் செய்ய முடியும்னு உங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. இப்போ நீங்கள் தொகுதிக்குள்ளே போகும்போது மக்களை சந்திக்கும் போது மக்கள் உங்ககிட்ட என்ன மாதிரியான கோரிக்கைகளை நிறைய வைக்கிறாங்க? இப்போ தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகக்கூடிய வேட்பாளர்களுக்குமே அதை ஏற்கனவே பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடியவருக்குமே என்ன வைக்கிறாங்கன்னா, சில இடங்கள்ல வராதீங்க போங்க, அந்த மாதிரி மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடியதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. இப்போ நீங்க இந்த மாதிரியான வாக்குறுதிகளை நீங்களும் வச்சிருக்கீங்க. இப்போ நீங்க தேர்தலில் வெற்றி பெற்று வந்த பின்னாடி இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீங்களா? அதுக்கு வந்து தொகுதி பக்கம் சரியான முறையில் மற்ற வருவீங்களா? கட்சிக்கு பணம் வாங்குறோம், அடுத்த கேஸ்ட் அவங்க சொல்றது இந்த மாதிரி கட்சிகள் பணம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்போ நீங்க அமெண்ட்மென்ட் ஆக்ட் அதன்படி வந்து 3 நாடுகள்ல இருந்து வரக்கூடிய அகதிகளாக வரக்கூடியவங்களை வந்து இத்தனை வருஷம் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கலாம் அரசாங்கம், மத்திய அரசாங்கம் சட்டம் கொண்டு வந்திருக்கு. அதில் வந்து இலங்கை தமிழர்களுடைய பேர் வந்து அவங்களோட இது இல்லை. அதுக்கடுத்த இஸ்லாமியர்களுடைய வந்து அவங்களும் வந்து அவங்களையும் வந்து அதில் சேர்த்தாம இருக்கு. மற்றவங்க வந்து பௌத்தர்கள், பாரசிகள் அவங்களெல்லாம் இணைச்சிருக்காங்க. இஸ்லாமியர்களும் இலங்கை தமிழ் தான் விடுபட்டு இருக்கு. இஸ்லாமியர்களையும் அதில் சேர்த்து சொல்லி நீங்கள் அதுக்காக ஏதாவது ஒரு நிகழ்ச்சி முதல் வேலை என்ன பண்ணுவாங்களாங்க? வண்டி ஏறி போய் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுவாங்க இல்லைங்க? ஆமாங்க ஆமாம், என்ன போய் நன்றி சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ஆரம்பத்தில் அதை நான் பண்ண போகிறது இல்லைங்க. சரி, நான் என்ன பண்ணுவோம்னா, நான் கொடுத்த கோரிக்கையை பண்ணுறது மூலிமா அவங்களுக்கு நன்றி நான் அப்படி தானே செலுத்தணும்னு நினைக்கிறேன். பொள்ளாச்சி நகர்வலம் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தினம் பொள்ளாச்சி பாராளுமன்ற தொகுதியில் சுயேட்சையாக களம் காணக்கூடிய சா காளிமுத்து அவர்களுடன் ஒரு சிறப்பு நேர்காணல். வாருங்கள் அவர்களுடன் பேசுவோம். முதலில் உங்களை பற்றிய ஒரு அறிமுகம். வணக்கம், நான் சா காளிமுத்து, பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதி சுயேட்சை வேட்பாளர். ரங்கசமுத்திர கிராமத்தில் தான் பிறந்தது எல்லாமே. நான் படிச்சுக்க டிப்ளமோ எலக்ட்ரானிக்ஸ் படித்து முடிச்சிருக்கேன். இப்போது லாஸ்ட்டாக வந்து தேங்காய் வியாபாரம் பண்ணிகிட்ருக்கேன். அதுபோக பேங்க் ஆஃப் பரோடா ஹவுசிங் லோனில் 2 வருஷமாக வேலை செஞ்சுருக்கேங்க. இப்போ நீங்கள் தேர்தல் வேலைகள்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? தேர்தல் வேலை வந்து பார்த்திங்கன்னா இது புது அனுபவம் அப்படிங்கிறனால கொஞ்சம் பசங்களோடு சேர்ந்து பண்ணும்போது இது ஒரு தேர்தலாக நாங்கள் எடுத்துக்கலைங்க. எப்படின்னா, நம்ம ஒரு புதுசாக ஒரு ஊருக்கு போய் ஒவ்வொரு மக்களை சந்திக்கிறோம் அப்படிங்கிற ஒரு இதோடு போகும்போது எங்களுக்கு இது ஒரு வேறு விதமான நல்ல அனுபவமாகவே இருக்குதுங்க. இப்போ நீங்கள் வந்து பொள்ளாச்சியுடைய மண்ணின் மைந்தராக இருக்கிறீங்க. பொள்ளாச்சி தொகுதியை குறிப்பாக நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்ன காரணம்? இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மலைவாழ் கிராமங்கள் ரொம்ப அதிகங்க. மெயினாக பார்த்தா அப்படின்னா உங்களுக்கு எடுத்துட்டிங்கன்னா தொண்டாமுத்தூர்லேருந்து அந்த சர்க்கிளே நீங்கள் வந்தீங்கன்னா கண்டினியூவாக உங்களுக்கு வரும்போது நம்ம மடத்தக்குளம் வரைக்குமே மலைவாழ் கிராமங்கள் அதிகம். அந்த மலைவாழ் கிராமங்கள் இன்னும் டெவலப் ஆக கிடையாதுங்க. அங்கே வாழ்கிற மக்களுடைய வாழ்க்கை முறையும் சரி எதுவுமே டெவலப் ஆகலை. கீழே நம்மளுக்கு கிடைக்கிறது கூட அவங்களுக்கு எதுவும் கிடைக்க மாட்டேது. இன்னும் வளர்ச்சி அடையாமல் இருக்காங்க. அந்த வளர்ச்சியை நம்ம கொடுக்கணும், நம்மளுக்கு கிடைச்சதை விட அவங்க நல்லபடியாக பண்ணித்தரணும், பொருளாதாரத்தில் முன்னேற்றணும், அவங்களுடைய அடிப்படை தேவைகள் கூட பூர்த்தியாக இருக்கிறதுனால அந்த பூர்த்தியாகக்கூடிய அளவுக்கு நம்மளோட என்ன சேவை செய்ய முடியுமோ செய்யறதுக்காக தான் மெயினாக நம்ம பொள்ளாச்சி தேர்ந்தெடுத்துதுங்க. சரிங்க, இப்போ வந்து பொள்ளாச்சியில் வந்து எத்தனை வாக்காளர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது? மொத்த வாக்காளர் எடுத்தால் ஆண் வாக்காளர் பெண் 2 பேருமே சேர்ந்து 15,86,000 வாக்காளர்கள் இருக்காங்க பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதி. இவ்வளோ ஒரு 15 லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறாங்க. ஒரு 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கி தான் ஒரு பாராளுமன்ற தொகுதி. இந்த பாராளுமன்ற தொகுதி இவ்வளோ பெரிய ஒரு தேர்தலில், இதில் ஒரு மக்களவை தேர்தலில் நீங்கள் வந்து ஒரு இவ்வளோ மிகப்பெரிய கட்சிகள்லாம் வந்து களம் காணக்கூடிய ஒரு சூழலில் நீங்கள் வந்து ஒரு சுயேட்சை வேட்பாளராக களம் காண்றீங்களே, போகக்கூடிய இடங்களில் உங்களுக்கு எந்த அளவு ஆதரவு இருக்குது? இப்போது சுயேட்சை வேட்பாளர் அப்படிங்கிறனால போகக்கூடிய இடங்களில் நல்ல ஆதரவு நிறைய இருக்குங்க. எப்படின்னா, அவங்க இதுக்கு முன்னாடி அவங்க இன்றைக்கி அந்த கட்சி வளருது, இன்னைக்கு கட்சி டெவலப் ஆகுது அப்படின்னா சின்னத்தினால தாங்க, மற்றபடி ஆட்கள்னாலேயோ கிடையாது. புது ஆட்கள் வர்றாங்க, ஆனால் அவங்க தனித்தனி சின்னம் இல்லாதனால அவங்க வந்து வெளியில் பிரபலம் ஆகிறது இல்லை. ஆனால் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சின்னம், இப்போது நார்மலாக சின்னத்தை சொல்ல வேணாங்க, அந்த சின்னங்கள் இருக்கிறது தான் அவங்களோட பிரதிபலிப்பாக தெரியறனால அந்த அவங்களும் சுயேட்சை தான். நார்மலாக சொல்ல போனவங்க பார்த்தா நான் சுயேட்சை மாதிரி புதுமுகமாக வரவங்களும் சுயேட்சை தான். இப்போ நீங்கள் சின்னங்கள் தான் முக்கியமாக பங்காற்று தேர்தல் அப்படின்னு சொல்கிறீங்க. அது கடந்த தேர்தலில் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா
பிரதானமான பெரிய கட்சிகளுக்கு கூட ஒரு சில கட்சிகளுக்கு வந்து சின்னங்கள் எதிர்பார்த்து, இப்போ நாம் தமிழருக்கு வந்து கரும்பு விவசாய சின்னம் வந்து கிடைக்கல, மதிமுகவுக்கு வந்து பம்பரம் சின்னம் கிடைக்கல. அப்போ அப்படி இருந்தும் அவங்க தேர்தலில் களம் காண தான் செய்கிறாங்க நாம் தமிழர் மாதிரியான கட்சிகள். அப்போ சின்னம் மட்டும் ஒரு தேர்தலுக்கு முக்கியத்துவம்னு சொல்ல முடியுமா? இல்லைங்க, இதில் ஆளுங்கட்சி எதிர்கட்சி அப்படிங்கிற பார்ட்டிஸ் இருக்காங்க இல்லைங்களா, அது வந்து இங்கே நிர்ணயிக்கப்படுற ஒன்றா இருக்கு. ஆல்ரெடி இன்னொரு பார்ட்டி வந்து முதல்ல ஆளுங்கட்சியாக இருந்திருப்பாங்க, இப்போ எதிர்கட்சியாக இருக்காங்க. இதுக்கு முன்னாடி எதிர்கட்சியாக தான் நீங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அவங்கள வந்து தேர்தல் ஆணையத்தினால் அவங்களுடைய சின்னங்களை மாற்றுறதுக்கோ எந்த இது வராது. ஆனால் நம்ம சில இப்போ முயற்சி பண்ணிட்டு இருக்கிற கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை இல்லைங்களா. இன்னொன்று அது தேர்தல் ஆணையம் தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னா ஆட்கள் இதெல்லாமே சேர்ந்து வச்சு தான் ஒவ்வொரு இது பண்ணுறாங்க. அப்படிங்கிறப்ப அந்த அறிவிப்பில் வந்து மாற்றம் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா இது சாதாரண நடைமுறை மாதிரி தான் வருங்க நம்மளுக்கு. இப்போ நீங்கள் பொள்ளாச்சி தொகுதியில் ஒரு மண்ணின் மைந்தராக இருக்கிறீங்க, பொள்ளாச்சி சேர்ந்தவராக இருக்கீங்க. இப்போ நீங்கள் பொள்ளாச்சியில் குறிப்பாக மலைவாழ் மக்களுடைய முன்னேற்றத்தை எல்லாம் நான் வந்து நீங்கள் ரொம்ப உன்னிப்பாக கவனித்து அதையெல்லாம் நீங்கள் பேசுகிறீங்க. இப்போ எத்தனை மலைவாழ் மக்கள் இருக்கிறாங்க, அது மாதிரியான தகவல்கள் உங்ககிட்ட தரவுகள் எதுவும் இருக்கா? இல்லைங்க, அந்த மாதிரி தரவுகள் இல்லை. ஆனால் வால்பாறையில் போய் நான் நேரடியாக போய் எல்லா மலைவாழ் மக்களுடைய கிராமத்துக்கு நான் நேரடியாக போயிருந்தேன். இந்த ஒரு 2 நாள் அங்கே இருந்தேங்க. எல்லாமே போனது எல்லாமே நான் பார்த்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வீடுகள் சரியாக இல்லைங்க. அவங்க நடைபாதைகள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக தான் இருக்குது. வண்டி போகிற தடம் தான், ஆனால் பாதை சரியாக இல்லை. தண்ணி பிரச்சனை இல்லாமல் இருந்தாலும் கூட அவங்க வாழ்க்கை முறைக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னும் சில பேர்கிட்ட பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40-45 வருஷமாக இங்கே தான் இருக்கிறோம். சொந்த வீடு கூட இல்லாமல் இதே தேயிலை தோட்டத்தில் தான் படுத்துட்டு நாங்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அம்மா சொன்னாங்க. அப்படி ஒவ்வொருத்தரோட இது கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அடுத்தடுத்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி நம்ம போகணுங்க ஒரு ஊராக போய் பார்க்கும்போது அவங்களுடைய அனுபவங்கள் நிறைய பகிர்ந்துட்டாங்க. அந்த இதில் மூலியமாக தான் உங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளை நீங்கள் எதை வந்து மக்கள்கிட்ட முன்வைக்கிறீங்க? நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு 14 பாயிண்ட் இது பண்ணி வச்சிருக்கேங்க. அதில் முதல்ல தான் பூரண மது விலக்கு. சரி, நீங்கள் அதை ஒன்று ஒன்றா பட்டியலிடுங்க. நான் சொல்லிட்டேங்க. பூரண மது விலக்கு அமல்படுத்துறது ஒன்றுங்க. சரிங்க. 2வது வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து விவசாயிகளுக்கும் இலவச கிணறு. 3வது வந்து பார்த்தீங்கன்னா உடல் ஊனமுற்றோருக்கு மாதம் 15,000 ரூபாய் ஊக்கத்தொகைங்க. சரிங்க. படித்த இளைஞர்களுக்கு மாதம், அதாவது வேலையில் பட்டதாரி இளைஞர்கள் சொல்ல போனால் அவங்களுக்கு வந்து மாதம் 10,000 ரூபா வந்து ஊக்கத்தொகையை கொடுக்குதுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏழை எளிய மக்கள், அந்த ஏழை எளிய மக்கள்னு சொல்லிட்டிங்கன்னா அடிப்படை தேவைகள் இந்த 100% சொல்கிறோம் இல்லைங்களா. இந்த இதில் வந்து ஏழை எளிய மக்கள் வந்து அந்த மலைவாழ் மக்கள் அவங்க சேர்ந்து வந்துடுவாங்க. அதே போல் அவங்களுடைய பொருளாதாரம் எல்லாமே வந்து அதுக்கடுத்த பாயிண்டாகவும் கொடுத்துருக்குங்க. அடுத்தது விவசாய பொருட்களுக்கு உங்களுக்கு அடிப்படை விலை நிர்ணயம். இன்றைக்கி நம்மளுக்கு ₹1 வாங்குறப்போ நாளைக்கு ₹2 ஆகுது, ₹2ங்கிறது ₹5 ஆகிடுது. இவங்க வந்து அடிப்படை விலையை வந்து விவசாயி நிர்ணயிக்கிறது இல்லைங்க, ஒரு கமிஷன்காரங்க தான் நிர்ணயிக்கிறாங்க. அதனால் நம்மளுக்கு விவசாய பொருள் அடிப்படை பண்ணிட்டோம்னா அந்த விலையேற்றம் இருக்காதுங்க. ஸோ அதுக்காக ஒரு இது கடந்த முறை பஞ்சாப்லாம் கூட இந்த டெல்லியில் வந்து விவசாயிகள் முற்றுகிட்டதுன்னா இந்த அடிப்படை விலை நிர்ணயம் வேணும் அப்படிங்கிறத வச்சு தான் போராட்டங்கள்லாம் நடந்துச்சு. கண்டிப்பாக. ஆமாம். இப்போ நீங்கள் இதில் 2-3 தேர்தல் அறிக்கை சொல்லியிருக்கிறீங்க. அதில் இந்த பூரண மதுவிலக்கு இது மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு எம்பி ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்துட்டு உங்களால் இதெல்லாம் செய்ய முடியும்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? கண்டிப்பாங்க. எப்படின்னா முதல் நம்ம தொகுதி, எனக்கு 6 தொகுதி, என்னோட 6 சட்டமன்ற தொகுதியும் முதல்ல என்னோட கட்டுப்பாடு கீழே எங்கக்கூடிய பகுதிகளாக தான் இருக்கும் இல்லைங்களா. அப்போ அப்படிங்கிறப்போ இதில் உடனடியே நிறுத்த முடியாது, இந்த பூரண மதுவிலக்கு உடனே நிறுத்த முடியாது. ஆனால் அதை வந்து நம்ம தள்ளி போடலாம் கண்டிப்பாக. எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ அவங்க ஏன்னா அது அடிக்டட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இதில் அடிக்டட் இருப்பாங்க, அதாவது மது குடிச்சிட்டே இருக்கிறவங்க இருப்பாங்க, அவங்களோட உடல்நலத்தில் நம்ம கருத்து இருக்கணும். 2 இது இருக்குங்க. இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி மெயின் இது கொண்டு வந்தது அடுத்த இளைஞர் தலைமுறை இந்த மது இல்லாதவங்களாம் மாறிட்டு வரணும் அப்படிங்கிற மெயின் காரணம் தான். இப்போ அவங்களுக்கு போகிறத தடுக்கிறத முதல் வேலைங்க, இவங்க நிறுத்துறது 2வது வேலை. முதல்ல நம்ம தடுக்கணும். இளைஞர்களுக்கும் இந்த சிறுவர்களும் வந்து அந்த குடிப்பழத்துக்கு போகாமல் தடுத்தோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக அடுத்த இதில் வரும்போது அந்த பூரண மதுவிலக்குங்கிறது கண்டிப்பாக நம்மளுக்கு சாத்தியமாகும். அடுத்தது சொல்லுங்கள். அடுத்து எடுத்திங்கன்னா விவசாய பொருள், தென்னை நார் தொழில் மேம்பாடுங்க. நம்ம குறிப்பாக எடுத்துன்னா 6 சட்டமன்ற தென்னை நார் தொழில் பிரதான தொழிலுங்க. சரிங்களா. இப்போ இன்னொன்று வந்து பொள்ளாச்சி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மிகப்பெரிய அளவில் தென்னை நார் உற்பத்தி 600க்கும் மேற்பட்ட 700க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் வந்து கயிறு சம்மந்தப்பட்ட தொழில் நிறுவனங்கள். இப்போ அதோட டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா நேரடி ஏற்றுமதி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தொகுதியிலேயே வச்சுட்டோம் அப்படின்னா இன்னும் சந்தை மதிப்பு கூடுறப்போ விவசாய பொருட்கள் அந்த ஏற்றுமதி வந்து நிறைய தேவைப்படும். அப்போ இன்னும் கம்பெனிஸ் டெவலப் ஆகும். கம்பெனிஸ் டெவலப் ஆகும்னா இந்த கம்பெனி நம்பி இருக்கிற தொழிலாளர் ஒர்க் ஷாப்ஸில் இருக்கு இல்லைங்களா, சின்ன சின்ன ஒர்க் ஷாப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி நம்பி தான் இருக்கிறாங்க. கடந்த 2-3 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா
இந்த கம்பெனிகள் ஓடாதனால நிறைய பேர் வேலையை விட்டு ஒர்க் ஷாப்பில் இதாகி வேற ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிற அளவுக்கு ரொம்ப கஷ்டத்தில் போயிட்டாங்க இந்த 2-3 வருஷம். இதனால பாதிக்கப்பட்டது என்னன்னா, இந்த தென்னைநார் தொழில் நம்பி இருந்த நம்ம தொழிலாளர்களும் அதை நம்பி உழைச்சிட்டு இருந்த ஒர்க் ஷாப் தொழிலாளர்கள் பணிமனை தொழிலாளர் வச்சிருப்பாங்க இல்லைங்களா, அவங்க மிகவும் பாதிக்கப்பட்டு அவங்களோட வாங்க சூழ்நிலை ரொம்ப மோசமாக போனதுனால இப்போ நான் இங்கே ஏற்றுமதி ஆரம்பித்தேன் அப்படின்னா இங்கே எல்லாத்துக்கும் ஒரு புத்துயிர் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஏன்னா ஒன்றை நம்பி தான் ஒன்று சார்ந்து வாழ்றதுங்கிறதுனால ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு மிஷின் ஒன்று, மிஷினை சார்ந்து பண்ணுறவங்களுக்கு ஆட்கள் வேணும், அந்த ஆட்கள் பண்ணுறவங்களுக்கும் இப்படி ஒவ்வொருத்தரை சார்ந்து போகிறனால இது நம்ம கொடுக்கலான்ட்டு அடுத்து வருதுங்க. இந்த ஒரு கோகனட் சிட்டின்னு சொல்லுவாங்க, தென்னை கண்டிப்பாக சொல்லுவாங்க. அப்போ அந்த இந்த தென்னை நார் சார்ந்த தொழில்களை வந்து மேம்படுத்துறதுக்கும் ஏற்றுமதியை வந்து அதிகப்படுத்துறதுக்கும் நீங்கள் முயற்சி எடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரசவத்திற்கு தமிழகம் முழுவதுமே அனைத்து தனியார் மருத்துவமனைகளிலும் இலவசமாக வந்து அறுவை சிகிச்சை பண்ணிக்கலாங்க. அறுவை சிகிச்சை இல்லை நார்மல் இதுங்க, அது ஓகே தான். ஆனால் என்ன இதுக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னா, இப்போ இதுலேயும் ஒரு குறிப்பான விஷயம் என்னன்னா, மலைவாழ் மக்கள் வந்து யாருமே இப்போ வரைக்கும் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியோ, ஏன்னா ஏதோ ஒரு முடியாத சூழ்நிலையில் எடுத்துகிட்டு எங்கே பண்ணுவாங்கன்னா, ஒன்று பொள்ளாச்சி வருவாங்க, இங்கே உடனே முடியாது கோயம்புத்தூர் கொண்டு போங்கன்றுவாங்க. ஆனால் இங்கே இருக்குது என்னென்னா, நல்ல நல்ல ஹாஸ்பிட்டல் இருக்குது, பிரயாஸ் ஹாஸ்பிட்டல் இருக்குது, பொருளாதாரம் இல்லை அவங்ககிட்ட. அதனால் நிறைய பேர் நிறைய பாதிப்புகள் அடையுது, குழந்தைகள் இறப்பு இந்த மாதிரி நிறைய போகிறனால இது தவிர்க்கிறதுக்காக தமிழகம் முழுவதும் நான் என்ன பண்ணுறேன்னா, யார் எங்கே இருந்தாலும் சரி, அது அவங்க வெளிநாட்டுக்காரங்க வடமாநிலம் இந்த மாதிரி யார் இருந்தாலும் அவங்களுக்கான அந்த பிரசவம் இது அப்படின்னா முழுவதும் இலவசமாக கொடுக்கணுங்கிற ஒரு இதுதான் நம்ம இதுங்க சொந்த இது பண்ணியிருக்கேன். அடுத்து வெள்ளலூர் குப்பை கிடங்கிற்கு வந்து தீர்வு அது காட்டியிருக்குங்க. இப்போது இன்னைக்கூட இப்போ வெள்ளலூர் போயிட்டு தான் வந்தாங்க. உண்மையிலேன்னா அந்த குப்பை கிடங்க பார்க்கல, ஆனால் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நகர்ப்புற வளர்ச்சின்னு சொல்லிட்டு ஒரு இது கட்டி கொடுத்துருக்காங்க, வீடு அடுக்குமாடி குடியிருப்பு கட்டி கொடுத்துருக்காங்க. அதுக்கு பின்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான நிலைமையிலேயே இருக்குது. வெள்ளலூர்னாலே குப்பை தானா அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்கிட்டாங்க. அந்த மக்கள் வாழ்கிறதுக்கு ஒரு குப்பை தொட்டி வச்சுட்டாங்கன்னா நிம்மதியாக இருக்கும், அது இல்லைங்க. அது போய் கொண்டு போய் அதை மறுசுழற்சி பண்ணுறதுக்கான இடங்கள் நிறைய இருக்குங்க. ஏன்னா அங்கே பைபாஸ் ஒட்டி வர பூரா இப்போ காலி இடம் தான். அங்கே ஒரு சின்ன ஒரு கம்பெனி ஒரு பணிமனையாக போட்டு ஒன்று உரமாவோ இல்லை வேறு ஏதாவது மாத்திர மாதிரி தனியாக பிரிச்சிருக்க ஒரு இது போட்டு அதுக்கு தகுந்த ஒரு ப்ராசஸ் கொண்டு வந்தாங்கன்னா குப்பைகள் வந்து அழிஞ்சிருங்க. அதாவது குப்பைகள் சேராது, குப்பைகள் அழியும். அதை நம்ம மாற்று ஏற்பாடாகவும் பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு இது கொடுத்துருக்குங்க. அதுக்கப்புறம் மதுக்கரையை வந்து பாதுகாக்கப்பட்ட கனிம வள மண்டலமாக அறிவிக்கிறோம். அதுதான் மெயின் இதாக கொண்டு வந்திருக்கு. ஏன்னா இன்னைக்கு நம்ம கனிம வளங்கள் திருடுறாங்களோ இல்லையோ, உள்ள இருக்கிறவங்க நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அழிச்சிட்டு வர்றாங்க. இதனால் பாதிக்கப்படுறது மக்களால் மட்டும் இல்லைங்க, வனவிலங்குகள் நிறைய பாதிக்கப்படுது. மதுக்கரை முதல்ல வனவிலங்கு அவங்களுடைய இதாக தான் இருந்துச்சு. இப்போ அந்த வனத்தை அழிச்சு நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா, அதை வந்து அந்த வளத்தையும் திருடிட்டு இப்போ அந்த விலங்குகளையும் விட்டு விரட்டிட்டாங்க. ஸோ இப்போ அது மெயினாக அவங்களுக்கு கேட்குற காலம் இல்லாதனால இப்போ நம்ம இது வந்து வனவிலங்கு பாதுகாக்கப்பட்ட கனிம வள பூமியை அறிவிச்சிட்டா அங்கே இருக்கிற எல்லா கம்பெனியும் வந்து பார்த்தீங்கன்னா இனி நம்ம அதை எடுக்க முடியாது. ஸோ அதனால் அந்த ஒரு இதுக்காக அதை அறிவிக்கிறேங்க நான். அப்புறம் இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமை வழங்க நடவடிக்கை. ஏன்னா இங்கே வந்து இன்னும் வந்து இலங்கை தமிழ் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. நம்ம ஆலியார் இந்த மாதிரி சுற்றுவட்டார நிறைய பேர் இருக்காங்க, இந்த முகாம்கள் இருக்காங்க. இலங்கை தமிழர்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து குடியுரிமை வந்து புதுசாக குடியுரிமை சட்டம் கூட அதில் வந்து குடியுரிமை வந்து யாராக இருக்குன்னு சொல்லி ஒரு 3 நாள். அது ஆமாங்க, இப்போ சிவில் சட்டம் கொண்டு வந்ததாக சொல்லியிருந்தாங்க. அதாவது சிஏன்னு சொல்கிறாங்க இல்லையா, சிட்டிசன்ஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். அதன்படி வந்து 3 நாடுகளிலிருந்து வரக்கூடிய அகதிகளாக வரக்கூடியவங்க வந்து இத்தனை வருஷம் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கலாம் அரசாங்கம், மத்திய அரசாங்கம் சட்டம் கொண்டு வந்திருக்கு. அதில் வந்து இலங்கை தமிழர்களுடைய பேர் வந்து அவங்களோட இது இல்லை. அதுக்கிட்ட இஸ்லாமியர்களுடைய வந்து அவங்களும் வந்து அந்த அவங்களையும் வந்து அதில் சேர்த்தாம இருக்கு. மற்றவங்க வந்து பௌத்தர்கள், பாரசிகள் அவங்களெல்லாம் இணைச்சிருக்காங்க. இஸ்லாமியர்களும் இலங்கை தமிழ் வந்து விடுபட்டு இருக்கு. இஸ்லாமியர்களையும் அதில் சேர்த்து சொல்லி நீங்கள் அதுக்காக ஏதாவது ஒரு முயற்சி? கண்டிப்பாக. அதாவது முதல் முயற்சி என்னன்னா, நம்ம எடுக்கிறது முதல்ல இலங்கை மக்களுக்காக எடுக்கிறோங்க. என்ன காரணம்னா, அவங்க பாதிக்கப்பட்டு ஏற்கனவே ஒரு மோசமான நிலைமையில் இருக்காங்க. அவங்கள நம்ம இதுக்காக என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சின்ன இது தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கு அடுத்தபடியே வர்ற மக்களுக்கு நான் பண்ண இல்லைங்க. இப்போ ஒன்றுமே ஒரு ஆரம்பம் தான். இப்போ இலங்கை தமிழுக்கு என்ன பண்ணுறோமோ அதுதான் நம்ம இஸ்லாமியவங்களுக்கு பண்ண போகிறோம். மக்களும் பார்வையில் எல்லாம் ஒன்று தான் இல்லைங்களா. ஏன்னா இவங்களுக்கு கொடுத்தோம் அவங்களுக்கும் கொடுக்குறோம். இப்போ இவங்களுக்கு தருவோம் அவங்களுக்கு தர மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி இல்லைங்க. முதல்ல ஆரம்ப அடிப்படையில் என்ன பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுட்டா அதை கண்டினியூவாக எல்லாத்துக்கும் கொண்டு போகிற ப்ராசஸ் ஈஸியாக நம்ம கொடுக்குறதுக்கான ஒரு வழியாக இருக்குங்கிறதுக்காக அடுத்து அனைத்து கலைஞர்கள் வாழ்வுரிமை காக்கப்படுது. கலைஞர்கள் இன்னைக்கு எல்லா துறையில் இருக்கிற கலைஞர்கள் வந்து அழிஞ்சிட்டு வர்றாங்க. அதுவும்
நம்மளுக்கு ரொம்ப காலங்காலமாக இருந்துட்டு வருங்க. பாரம்பரியமாக வர கலைகள் இருக்கு இல்லைங்க, பாரம்பரிய கலைகள், அந்த பாரம்பரிய கலைகள் எல்லாமே என்ன ஆகுதுங்கன்னா அவங்களோடய அழிஞ்சிருது, அதோட கலைஞர்களோடு சேர்ந்து அழிஞ்சிட்டு வருது. அது என்னன்னா இப்போ இன்னைக்கு வந்து தொழில்நுட்ப வளர்ச்சி ஒரு காரணமாக இருக்கு, அதனால அதை தவறாக பயன்படுத்துறது இவங்களுடைய அழிவுக்கு காரணமாச்சு. இப்போ அந்த கலைஞர்கள் நம்ம கண்டுபிடிச்சி நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நாங்கள் ஒரு சிலம்பக்கலை கற்றுக்க போகிறோம், அவரே நிறைய சொல்லியிருக்காரு, மாஸ்டர் இந்த மாதிரி நிறைய கஷ்டப்படுறாங்க, சாப்பாடு கூட நிறைய கஷ்டப்பட்டு இருக்கிற நிலைமை இருக்கு, இப்போ இவங்களெல்லாம் மீட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தப்போ அது மூலியமா உருவானதான் மெயினாக அந்த கலைஞர்கள் காக்கணும்னு சொல்லிட்டுங்க. ஏன்னா இதில் எல்லாமே இங்கே தப்பாட்டம் இந்த மாதிரி ரொம்ப ஏழை கிராமப்புற கலைஞர்கள் நிறைய அழிஞ்சிட்டு வர்றாங்க. இப்போ அவங்கள மீட்டெடுத்து அவங்களுக்கு ஒரு வாழ்வு கொடுத்து அந்த கலையை வந்து நம்ம தமிழ் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் கற்றுக் கொடுக்கணும், இளைஞர்கள் எல்லாரும் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு அடுத்தது தான் இது பண்ணியிருக்கேன். அடுத்து சர்வதேச விளையாட்டு மைதானங்க நம்ம தொகுதியில் அமைக்கப்படும் சொல்லிட்டு முதல்ல நாங்களாம் கொடுத்துருந்தோம். சர்வதேச விளையாட்டு மைதானம் நம்ம இப்போ நாங்கள் ஒரு பிளான் பண்ணது என்ன, ஊராட்சிக்கு 2 கிரவுண்டும் நகர்ப்புறத்துக்கு ஒரு கிரவுண்டும் வந்து இலவசமாக அது நல்ல தரத்தில் கொடுத்து எல்லா விளையாட்டையும் ஊக்குவிக்கிற பொருட்டாங்க. இப்போ உங்களுக்கு வந்து அத்லெட்டு, கிரிக்கெட்டு, ஃபுட்பாலுங்க, வாலிபால் இந்த மாதிரி எல்லா கிரிக்கெட்டையும் ஆல்ரெடி வந்து இப்போ விளையாட்டுத்துறை அமைச்சர் இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவங்க வந்து வாக்குறுதியில் கொடுத்த மாதிரி வந்து ஒரு தொகுதியிலையும் வந்து ஒரு மைதானத்தை அமைப்புங்கிற அடிப்படையில் பொள்ளாச்சியில் MHS கிரவுண்டில் வந்து ஒரு மைதானம் தயாராகிட்டு இருக்கு இல்லையா? தயாராகிட்டு இருக்குங்க. ஆனால் அது எல்லாமே மேலோட்ட அளவு தான். இப்போ உங்களுக்கு மெயினில் அங்கே கிடச்சிருச்சு. இப்போ கிராமப்புறத்தில் எனக்கு 4 கிரவுண்ட் இருந்ததுங்க எங்கள் ஊரில் சொல்ல போனீங்கன்னா 4 கிரவுண்டையும் நாங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ எங்ககிட்ட அந்த ஒரு அரை அடி கூட இல்லைங்க. என்ன பண்ணிட்டாங்கன்னா சைட்டை போட்டு முடிச்சிட்டாங்க. இப்போ கிராமப்புற மாணவர்கள் எங்கே போவாங்க? இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், அங்கே வந்து விளையாடுறோம்னு வைங்களேன், அங்கே விளையாடும் போது மொத்தம் ஒரு 4 கிராமம் சேர்ந்து வந்து விளையாடுற அளவுக்கான இடம் அங்கே இல்லைங்க. ஏன்னா அங்கே இருக்க நகர்ப்புறத்தில் இருக்கிறவங்க இல்லைங்க விளையாடுறதுக்கான இடமே அங்கே இல்லை. கிராமத்தில் இருக்கிறவங்க உட்புறமா இருக்கிறவங்க பயணிச்சு வந்து போறது ரொம்ப சிரமம். இன்னொன்று இங்கேயே அமைச்சு கொடுத்துட்டீங்கன்னா இங்க அவங்களுக்கு விளையாடுறதுக்கான எல்லாம் கிடைச்சிடும். இன்னொன்று கிராமப்புற மாணவர்கள் தான் டெவலப் ஆகணும். நகர்ப்புறங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், எல்லா வசதிகளும் கிடைக்கும். இங்க இருக்கிறவங்களுக்கு அது தெரியாது. இன்னொன்று நிறைய ஏழை குழந்தைகள் அது நடுத்தர வர்க்கங்களை வந்து பாத்தீங்கன்னா டெவலப் ஆகி போற சான்ஸ் நிறைய இருக்கு. அதனாலதான் நம்ம கிராமத்தில் அது ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்கள் இந்த மாதிரியான தேர்தல் வாக்குறுதியெல்லாம் கொடுத்துருக்கீங்க. இப்போ நீங்கள் தொகுதிக்குள்ளே போகும்போது மக்களை சந்திக்கும் போது மக்கள் உங்ககிட்ட என்ன மாதிரியான கோரிக்கைகளை வைக்கிறாங்க? எங்கிட்ட கோரிக்கை வைக்கிறதுங்கன்னா முதல்ல இது அவங்க என்ன கேட்குறாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு தான் ஃபஸ்ட்டு கேட்குறாங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கட்சிக்கு பணம் வாங்குறோம், அடுத்த கேஸ்ட் அவங்க சொல்கிறது இந்த மாதிரி கட்சிகள் பணம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்போ நீங்கள் ஏதாவது அப்படி பணம் கொடுப்பீங்களா? ஏன்னா அவங்க நம்மகிட்ட கேட்குறது அந்த மாதிரி. அப்போ நம்ம சொல்கிற பதில் வந்து அந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு தேவைகள் செஞ்சு தரோம், நாங்கள் இப்போ சேவை செய்ய தான் வந்திருக்கோம், பணத்தை நீ கொடுத்துட்டு வாங்கிட்டு போனோம் அடுத்து நடக்காது அப்படிங்கிற மாதிரி அவங்ககிட்ட அந்த மாதிரி இதை சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் சரிங்க கண்டிப்பாக நாங்கள் ஓட்டு இது போடுறோங்கிற மாதிரி தான். அதுக்கு மேலே அவங்க எதுவும் பேசுறது இல்லை. அதுவும் உங்களுக்கும் வந்து பொள்ளாச்சிலேயே நீங்கள் இருக்கிறனால ஒரு பகுதிகள் என்னென்ன பிரச்சனை அப்படின்னு ஓரளவுக்கு தெரியுங்க. அப்புறம் அங்கே இருக்கிற நண்பர்கள் மூலியமா தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பேசி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிற. அப்புறம் அதிகமாக வந்து ஒரு குற்றச்சாட்டு பொதுவாகவே நிறைய வைக்கிறாங்க. இப்போ தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகக்கூடிய வேட்பாளர்களுக்குமே அதை ஏற்கனவே பார்லிமெண்ட் உறுப்பினராக இருக்கக்கூடியவருக்குமே என்ன வைக்கிறாங்கன்னா சில இடங்களில் வராதிங்க போங்க அந்த மாதிரி மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடியதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. அப்போ நீங்கள் இந்த மாதிரியான வாக்குறுதிகளை நீங்களும் வச்சுருக்கீங்க. இப்போ நீங்கள் தேர்தலில் வெற்றி பெற்று வந்த பின்னாடி இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீங்களா? அதுக்கு முன்னாடி தொகுதி பக்கம் சரியான முறையில் வருவீங்களா? அது மாதிரியான இல்லை கண்டிப்பாங்க. அதாவது இப்போ நம்ம தேர்தலில் வெற்றி பெற்றோம்னா வேலை என்ன பண்ணுவாங்களாங்க, வண்டி ஏறி போய் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுவாங்க இல்லைங்க. ஆமாங்க ஆமாம், ஏன்னா போய் நன்றி சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ஆரம்பத்தில் அதை நான் பண்ண போகிறது இல்லைங்க. சரி, நான் என்ன பண்ணுவோம்னா நான் கொடுத்த கோரிக்கையை ஒன்றா பண்ணுறது மூலிமா அவங்களுக்கு நன்றி நான் அப்படி தான் செலுத்தணும்னு நினைக்கிறேங்க. அதுதான் முக்கியமானதாக இருக்குது அவங்களுக்கு. நீங்கள் தேர்தலில் வெற்றி பெற்றால் இந்த பொள்ளாச்சி தொகுதிக்கு முதல்ல என்ன ஒரு திட்டத்தை செயல்படுத்தணும்னு நினைக்கிறீங்க? பொள்ளாச்சி தொகுதிக்கு முதல்ல திட்டம் என்னென்னு எடுத்துட்டிங்கன்னா இயங்கக்கூடிய அனைத்து கிராம அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துலைங்க 100% நல்ல மருந்து நல்ல இயக்கத்தோடு எங்கும் முதல்ல பண்ணணுங்க. அது என்ன ஆரம்பத்திலே தடுக்கிறதுக்கு அந்த ஆரம்ப சுகாதார நிலையங்கள் ரொம்ப முக்கியம். நிறைய பக்கம் போய் பார்த்தோம், சுகாதார நிலையம் இருக்குது, மூடி இருக்குது, அப்படி தான் இருக்குங்க, நிறைய வருது. நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தேர்தலில் நின்றுருக்கீங்களா? அது போக வந்து வேறு ஏதாவது ஒரு அரசியல் பின்புலமோ இல்லை போராட்ட களங்கள்லையோ சமுதாய பிரச்சனைகளுக்காக களம் கண்டிருக்கீங்களா? இல்லைங்க, இதுக்கு முன்னாடி எந்த தேர்தலையும் நின்றதில்லை. இதான் முதல் தேர்தல், முதல் இதாக களம் இறங்குதுங்க.
சமுதாய பிரச்சனை எடுத்துட்டிங்கன்னா இலங்கை தமிழுக்கா போராடினதில் நான் ஒரு ஒரு 200-300 பேர் சேர்ந்து போராட்டத்தில் இறங்கியிருக்கேன், அதில் கலந்துருக்கோம். இதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது பெரிய கட்சியில் உறுப்பினராக இருந்திருக்கீங்களா? அது போக வந்து தேர்தலில் நிற்கணுங்கிற ஆர்வம் உங்களுக்கு எங்கேருந்து முதல்ல எனக்கு தேர்தலில் நிற்கணும், ஒரு மக்களுடைய கஷ்டத்தை தெரிஞ்சுக்கிட்டதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த போராட்டம் தாங்க. அப்போ ஆரம்பித்தது தான். அதுக்கான வழிகள் கிடைக்கல. அப்போ சின்ன வயசு, கொஞ்சம் புரியாது, எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இருந்திருந்து இப்போ அந்த ஒரு படிப்படியான முன்னேற்றத்தை வந்து இன்றைக்கி தான் அது சாத்தியமாக இருக்குங்க. நீங்கள் வந்து இப்போ பிரச்சாரங்களுக்கு போகிறீங்க, போகும்போது மிகப்பெரிய கட்சிகள் அவங்க வந்து அவங்களும் வந்து பெரிய அளவில் வந்து பிரச்சாரங்கள்லாம் செய்கிறாங்க. இப்போ நீங்கள் போகும்போது வந்து மக்கள்கிட்ட உங்களுக்கு பெரிய அறிமுகம் இருக்காது. இப்போ நீங்கள் வந்து கிரிக்கெட் மட்டைங்கிற ஒரு சின்னத்தை, இந்த சின்னம் வந்து நீங்களாக கேட்டு பெற்ற சின்னமா? ஆமாங்க. முதல்ல ஒரு 3 சின்னம் யோசித்தோம். சரி, யோசிச்சுட்டு அடுத்ததான் மக்களுக்கு ஈஸியாக போய் சேரணும் அப்படின்னா எந்த மாதிரி சின்னம் இருந்தால் நல்லா இருக்கும்னு யோசிச்சேங்க. அப்போ இளைஞராக இருந்துட்டு எது நல்லா இருக்கும்னா, இன்னைக்கு சீசன் ஐபிஎல்னு இல்லைங்களா, எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். சரி, இந்த ஐபிஎல் சீசன்ல என்னுடைய வந்து விளம்பரமே இல்லாம என்னோட சின்னத்தை விளம்பரம் பண்றாங்க அப்படின்னா அது ஒவ்வொரு பேட்ஸ்மேன் பிடிக்கிற பேட்டு தான். அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு அது கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறக்க இந்த சின்னத்தை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். அதே மாதிரி அவங்க தேர்தல் அவங்களும் வழங்கிட்டாங்க. தேர்தல் அறிவிச்சதுலேருந்து நாட்கள் வந்து தேர்தலுக்கான நாட்கள் ரொம்ப குறைவான நாட்கள் தான். இதுல இப்போ எந்த அளவு உங்களை அறிமுகம் செய்யறதுல ஏதாவது சிரமங்கள் இருந்துச்சா? ரொம்ப சிரமங்கள் தான். என்னன்னா உங்களுக்கு நாட்கள் கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால நம்ம மக்களை போய் சந்திச்சு எல்லாத்துக்கும் அந்த நம்மளுடைய அறிமுகத்தை கொடுக்க முடியுது இல்லைங்க. நம்ம போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா புது வேட்பாளர், அதாவது சுயேட்சை வேட்பாளர் கொடுத்துட்டு தான் போகிறோம். யாரோ ஒருத்தரையா ஃபோட்டோ பார்த்துட்டு தான் நீங்கள் தான் வேட்பாளர் அப்படின்னு கேட்குறாங்க. ஆமான்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க அதுக்கப்புறம் வந்து மிஸ் பண்ணுறதும், நல்லா வாங்க உங்களை மாதிரி இளைஞர்கள் வேணும் அப்படிங்கிற கொஞ்சம் அந்த அவங்க ஊக்கமான வார்த்தைகள் கொடுக்குறதோ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்தும் போயிட்டுருக்கு. இது முக்கியமான சந்திப்புகள் மட்டும் இப்போ கொடுத்துட்ருக்கோம். எல்லா இடத்துலையும் பார்க்க முடியாதனால மற்றபடி எங்கள் பிரச்சாரத்தை தொடங்கிட்டு அப்படி கொடுத்துட்டு போயிட்டு. இப்போ வந்து நீங்கள் மக்களை சந்திக்கிறதுனா மிகப்பெரிய ஒரு பாராளுமன்ற தொகுதிங்கிறது 6 சட்டமன்றங்கள் அடங்க மிகப்பெரிய ஒரு தொகுதி. இதில் வந்து இப்போ இந்த தேர்தலுடைய இதில் நீங்கள் அரசியல் வந்து ஒரு சேவை அப்படிங்கிற, மக்கள் சேவை தான் அப்படிங்கிற மாதிரி மக்கள் பணியை மகேசன் பண்ணி அந்த மாதிரி நீங்கள் வந்து தேர்தலில் நின்று தான் மக்களுக்கு ஏதாவது சேவை செய்ய முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் வந்திருக்கீங்க. நீங்கள் கடந்த காலங்களில் வந்து இந்த கேஸ் விலை உயர்வு, பெட்ரோல் விலை உயர்வு, டீசல் விலை உயர்வு, அப்புறம் இந்த மாதிரி விலைவாசி உயர்வோ இல்லை வேற பொது பிரச்சனைகளுக்காக வேண்டி நீங்கள் ஏதாவது போராடி இருக்கீங்களா? அது மாதிரி போராட்டங்கள் கலந்துருக்கீங்களா? இல்லை, போராடலைங்க. போராட்டத்தை கலந்துக்கல. ஏன்னா என்ன காரணம் சொல்கிறதுங்க, இப்போது எல்லாருமே அதை அனுபவிச்சுட்டு வர்றோம். மறுபடியும் போராடி எதிர்த்து பண்ணாலுமே அதை அவங்க ஏற்றத்தான் போகிறாங்க. இதை மாற்றுறதுக்கான வழி தான் நம்ம தேடணும் இல்லைங்களா? இந்த மாற்றத்துக்கான வழிக்கு தான் இன்றைக்கி நம்ம இங்கே வந்திருக்கோம். முக்கியமாக வந்ததுங்க. ஏன்னா எனக்கு ஒரு கேஸோட விலை என்னங்கிறது எனக்கு தெரியாது. உற்பத்தி ஆகிற விலை என்னங்கிறது ஒரு அரசாங்கத்துக்கு தான் தெரியும். இப்போ இந்த இடப்பட்டிருக்கிற நான் ஒரே ஒரு, அதாவது நிலையில்லாத இடத்த வச்சுட்டு நான் போராடி வேஸ்ட்டு இல்லைங்களா? அப்போ என்னன்னா எனக்கு அந்த இடத்துல என்ன விலைக்கு வருது, இங்கே என்ன விலைக்கு வருதுன்னு தெரிஞ்சால் இடப்பட்டு இருக்கிற வரியை நிற்கிறக்கும் அந்த விலையை நிற்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் வேணும். அப்படிங்கிறப்போ எனக்கு அது இருந்தால் பண்ண முடியும். அதனால தான் மெயினாக இந்த இதுக்காக நிறைய மிகப்பெரிய வேட்பாளர்களாக நிற்கக்கூடிய இந்த பொள்ளாச்சி பாராளுமன்ற தொகுதியில் உங்களுடைய பலமாக நீங்கள் இந்த தேர்தலில் என்ன நினைக்கிறீங்க? என்னுடைய பலம் எடுத்துட்டீங்க, இளைஞர்கள் தாங்க. மெயின் இளைஞர்கள் தான். இன்னைக்கு ஒவ்வொரு மாற்றத்தை விரும்பி தான் வெளியே நிற்கிறாங்க. அந்த இளைஞர்கள் நம்ம ஒரு தூண்டுதல் மூலியமா வெளியே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம நினைச்சது எல்லாமே சாத்தியாகும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் வந்திருக்கேன். இன்னொன்று இளைஞர்களுக்கு மிக பிடிச்சது அந்த கிரிக்கெட் மட்டை அப்படிங்கிறது. கிரிக்கெட்டுங்கிறது இன்னைக்கு வந்து ஒரு விளையாட்டை விட வேற நேசிக்கிறதுக்காக இன்னைக்கு இருக்காங்க. அப்போ அந்த ஒரு இளைஞரை நின்று பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு அதுக்காக இது கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் வந்திருக்கு. பொள்ளாச்சி பாராளுமன்ற தொகுதியை ஒரு வளர்ச்சி மிக்க ஒரு வளர்ச்சி அடைந்த பகுதியாக மாற்றுறதுக்கும் நீங்கள் தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கும் ஏதாவது ஒரு சிறப்பான வியூகம் வச்சுருக்கீங்களா? கண்டிப்பாங்க. வியூகம் அப்படின்னா பெருசாக ஒன்று, நம்ம எங்களுடைய முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட்டை போடுறோம். மக்கள் மாற்றத்தை நம்பி வர்றாங்க. இப்போது என்னோட இதில் பார்வையில் நான் சொல்கிறேங்க, இப்போ வந்து பொள்ளாச்சியில் முதல் 4 கட்சிகள் இருக்குது. 4 கட்சிகள் தாண்டி 5ஆவதாக ஒரு சுயேட்சை வேட்பாளராக நான் தான் எல்லா பக்கம் போயிட்டுருக்கேன். நான் தான், ஏன்னா சுயேட்சைகள் அப்படிங்கும்போது அவங்களுக்கான வாய்ப்பு வேணும் அப்படின்னு மக்களாக விரும்ப வருவாங்க. அந்த ஒரு பொதுவாக இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா என்ன அப்படின்னா, சுயேட்சையாக வேட்பாளர்கள் வந்து இப்போ ஒரு சில இடங்களில் நம்ம சொல்ல போனோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஒரே பேருடைய ஒரு பெரிய வேட்பாளரை தோக்கடிக்கிறதுக்காக வேண்டி ஒரே பேருடைய ஒரு 5 பேர் 6 பேர் வந்து களத்தில் வந்து நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கு இல்லையா? இது வந்து வேணும்னே செய்கிறாங்க, திட்டமிட்டு தான் இப்படி வந்து இறங்குறாங்க. அந்த மாதிரி சுயேட்சைகள் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் அதாவது அது கட்சி ரீதியாக நிறுத்த நிறைய அவங்கவுங்க தேவைகள் இருக்குது. இது நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா வெளிப்படையாக சொல்கிறோம், ஒவ்வொரு கட்சிக்கான தேவைகள் அங்கே இருக்குது. அந்த பார்ட்டிஸுக்கு தேவையான இருக்கலாம், அதை பேஸ் பண்ணி அவங்கள நிறுத்துகிற ஆட்கள் இருக்காங்க.
ஏன்னா எதிராளியை வந்து குழப்பணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒன்று தான். ஆனால் என்னன்னா அது கண்டிப்பாக அவங்க குழம்ப போகிறதில்ல. காரணம் என்னங்கன்னா உங்களுக்கே தெளிவாக தெரியும், பார்ட்டிஸ் அப்படின்னு எடுத்துட்டாலே மெயின் கட்சிக்கு தான், அவங்க சின்னம் தான். உங்களுக்கு அது தெளிவாக நம்மளுக்கு பேருனால மாற போகிறது. இப்போ இடையில நம்ம ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா 4 பேர் 5 பேர், ஏன்னா அவர் சுயேட்சை அணினால அந்த பிரச்சனைங்க. இது ஒரு பார்ட்டி அணி இருந்தாருன்னா அவருக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது இல்லைங்களா. நீங்கள் இன்னும் 10 பேர் போட்டுக்கலாம். பார்ட்டிஸில் வரும்போது நீங்கள் 10 பேரை போட்டாலும் நம்மளை பாதிக்க போகிறது இல்லைங்க. இது வந்து சும்மா ஒரு கண் துடைப்புக்கான விஷயம் தாங்களே தவிர இது முழுக்க உண்மை இல்லை. அதனால் இந்த பரபரப்பான தேர்தல் பிரச்சாரத்துக்கு நடுவில் எங்களுக்கு நேரம் ஒதுக்கி எங்களுடன் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்காக ரொம்ப நன்றி. நன்றிங்க.